நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. வீட்டுக்கு முன்னாடி பெண்ணை வெட்டி சாய்த்த கொடூரம். தடுக்க வந்த கணவருக்கோ அரிவாள் வெட்டு. தலையில ஹெல்மெட்டோட வந்து அலற வைத்த மர்ம நபர் யாரு? பட்ட பகல்ல நடந்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? மதியம் 2 மணி இருக்கும். கணவன் நல்லசிவமும் மனைவி கண்ணம்மாளும் ஈரோடு பாரதி பாளையத்தில் உள்ள வீட்டில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹெல்மெட்டை தலையில் அணிஞ்சிட்டு வந்த ஒருத்தர் வந்த வேகத்தில் கண்ணம்மாளை அடித்து கீழே தள்ளி அரிவாளால் வெட்டி இருக்காரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நல்லசிவம் அந்த ஹெல்மெட் அணிஞ்ச நபரை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லசிவத்தையும் அந்த நபர் அரிவாளால் வெட்டிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காரு. 2 பேரோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்த நல்லசிவத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு சுவரோட சுவரா சாஞ்சி உயிரிழந்து கிடந்த கண்ணம்மாளோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ஹெல்மெட் போட்டு வந்து கண்ணம்மாளை வெட்டிட்டு தப்பி ஓடின நபரை அடுத்த 2 மணி நேரத்தில் மடக்கி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க போலீஸ். அதில் தான் ஏன் கொலை பண்ணாரு, என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அந்த நபர். ஜோசியம் பார்க்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிற நல்லசிவத்துக்கு ஏற்கனவே முதல் மனைவி இருக்காங்க. 2ஆவதா தான் கண்ணம்மாளை கல்யாணம் பண்ணி வாடகை வீடு பார்த்து இருந்திருக்காரு நல்லசிவம். கண்ணம்மாளோட அப்பாவுக்கு நாத கவுண்டம்பாளையத்தில் பூர்வீக சொத்து இருக்குது. அந்த சொத்துல கண்ணம்மாளுக்கு பங்கு கொடுக்க முடியாது, எங்க பேச்சை மீறி 2ஆம் தரமா நல்லசிவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதால எங்களுக்கு மானமே போகுதுன்னு அவங்களோட அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு சொத்துல பங்கு வேணும், நான் யாரை கல்யாணம் பண்ணனா என்ன, சொத்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கண்ணம்மா பல வருஷமா சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. என்னோட உயிரே போனாலும் அப்பா சொத்துல எனக்கு பங்கு வேணும், விட்டு கொடுக்க மாட்டேன்னு விடாப்பிடியா இருந்திருக்காங்க கண்ணம்மாள். அதோட சொத்தை அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சு கேட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையவும் வச்சிருக்காங்க கண்ணம்மா. வாய் சண்டை வழக்கு வரைக்கும் போனதால கண்ணம்மாளோட அண்ணனுக்கும் கோபம் அதிகமாக தான் ஆச்சே தவிர குறையல. அதனால பொறுமை இழந்த கண்ணம்மாளோட அண்ணன் தங்கச்சி கண்ணம்மா உயிரோட இருந்தா தானே சொத்தை பிரிக்கணும், அவளே இல்லைன்னா நல்லசிவத்துக்கு சொத்தை கேட்கறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாதுன்னு முடிவு பண்ணி கொலை பண்ண திட்டம் தீட்டியிருக்காரு. அதுக்காகவே தன்னோட மச்சினன் சிவகுமார கொம்பு சீவி விட்டு இருக்காரு கண்ணம்மாளோட அண்ணன். மாமா சொன்னா மறுவார்த்தையே இல்லைன்னு சிவகுமாரும் ஹெல்மெட்டை தலையில அணிஞ்சிட்டு வந்து வீடு புகுந்து அரிவாளால வெட்டி சாச்சிட்டு அசால்ட்டா தப்பிச்சு போயிருக்காரு. ஆனா போன 2 மணி நேரத்திலேயே சிவகுமாரை கைது பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க போலீஸ். சொத்து சண்டை கடைசியில கண்ணம்மாளோட உயிரையே காவு வாங்கி இருக்குது.